வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க, உங்கள் மூஞ்சை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கவே இல்லை, எல்லாரையும் கூட்டு போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இது, வீடு தேடி வந்தவங்கள இப்படியெல்லாம் பேசுகிறியம்மா, என்னதான் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தா கேட்க மாட்டேல, என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே விடுன்னு போகிறாங்க. கோவமாக போயிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்ததும் கார்த்தியே வந்துட்டு பயந்துடுறாரு. ஐயோ போச்சு, கண்டிப்பாக ஒரு பெரிய சண்டை வரப்போகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எல்லாம் அம்மா வேணாமா அப்படின்றாங்க. எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இது என்னன்னு தெரியல, துப்பாக்கி சுட்டேன்னு வச்சுக்கோ ஆளே அடையாளம் தெரியாமல் போயிடுவேன், என் கண்ணில் படாமல் ஓடி போயிரு, உயிர் பிச்சை கொடுக்குறேன், என் கண்ணு முன்னாடி வந்து நின்றாத அப்படின்னு சொல்ல அவங்க வந்துட்டு அசராமல் அப்படியே பாட்டி நின்றுட்டு இருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு இருந்த சந்திரா, ஏங்க உங்களுக்கு என்னங்க வேணும், எதுக்குங்க தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சனை பண்ணுறீங்க, அப்போ தான் எங்கள் அம்மாவோட உசுரை வாங்கிட்டீங்க, இப்போவும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் முகத்தை எங்கள் கண்ணு முன்னாடியெல்லாம் காமிச்சு எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, என்ன வேலையாக வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்கள், எதுக்கு இந்த தட்டெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் வந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன், என் பேரனுக்கு என் பேத்தி ரேவதியை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. மயில் வந்துட்டு ஆகா நம்ம மாமா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார் போல அப்படின்னு சொல்ல, அவங்க மாமா வந்துட்டு நைஸாக வந்துட்டு சிரிக்கிறாப்புல. இங்கிட்ட வந்துட்டு கார்த்திகே ஷாக்கு, யோ பாட்டி ஏன் பாட்டி இப்படி தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு அப்படியே பயத்தில் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. கண்ணை வச்சதுமே மேடம் வேணாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரைவர் இதில் நீ தலையிடாத, இவங்களை பற்றி உனக்கு தெரியாது, ரொம்ப மோசமான ஆள், இப்போ என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கா, எவ்வளோ தைரியம் இருந்தால் அதுவும் உன் பேரனுக்கு பொண்ணு கேட்டு நீ என் வீட்டுக்குள்ளே நுழைவ, இங்கேருந்து ஒழுங்காக ஓடி போயிரு, இந்த துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிடுவேன் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் போக முடியாது, நான் தான் சொன்னல வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு, என் பையன்கிட்ட பேசுறதுக்கு, பொண்ணு கேட்குறது கூட எனக்கு எல்லா உரிமை இருக்குது அப்படின்னு சொல்ல, ஒன்னையே நான் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதில் உன் குடும்பத்து கூட நான் சம்மந்தம் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கூட்டத்திலேருந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்னம்மா இது எத்தனை வருஷதாம்மா இப்படியே நீங்கள் பகையாக இருக்க போகிறீங்க, ஒருத்தவங்க முகத்தை ஒருத்தவங்க பார்க்காம இருந்துட முடியுமா, அந்த அம்மா தான் தூரம் ஆசைப்பட்டு வந்து கெஞ்சி கேட்குதுல, அவங்க பேரனுக்கு உன் பொண்ணை கொடுத்தா என்னம்மா, போன தலைமுறையில் பகையா இருந்தீங்க, இந்த தலைமுறையில் உங்கள் பிள்ளைகளால் ஒன்று சேர்ந்துட்டு போங்க, அதை விட்டுட்டு இப்படி நீயும் கரிச்சு கொட்டுறேம்மா அப்படின்னு சொல்ல, எங்கள் குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தில் நீங்களாம் தலையிடாதீங்க, பெரியவங்கன்னா என்ன வேணால் பேசலாம்னு அர்த்தமா, இந்த பொம்பளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, இங்கே பாரு ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிரு, இல்லாட்டி நான் சுட்டு தடுற பாரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சுடுறதுக்காக வந்துட்டு நீட்டுறாங்க. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்லி நின்றுட்டு இருக்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் என் பொண்ணை வந்துட்டு உன் பேரனுக்கெல்லாம் கொடுத்துட மாட்டேன், என் பொண்ணு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், ஜாம் நடக்கும், உன் பேரனுக்குலாம் எந்த ஜென்மத்தில் நான் பொண்ணு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுற. அப்படி சொல்றியா நீ, இப்போ பாரு நான் சொல்றதே கேளு, சொடக்கு போட்டு சொல்றேன், என் பேரன் தான் என் பேத்தி ரேவதி கழுத்துல தாலி கட்டுவான், அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் கல்யாணம் நடக்கும், நீ எதில் வேணா எழுதி வச்சுக்கோ, நான் உன் முன்னாடி சவால் விட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என் முன்னாடி நின்று சவால் விடுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக போக, இந்த பக்கம் அவங்க ரேவதி வந்துட்டு பிடிச்சிக்கிறாங்க அவங்க அம்மா கையை. இந்த திக்கம் வந்துட்டு கார்த்தி வந்துட்டு மேடம் வேணாம் மேடம் ப்ளீஸ், தேவையில்லாத பிரச்சனை வேணாம், பார்க்க வயசானவங்களா இருக்காங்க வேணாம் அப்படின்னு சொல்ல, நீ சும்மா இருப்பா, அவள் என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நானும் பார்த்துறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் பாட்டி இந்த தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி யோசிச்சுக்கிட்டே கையெடுத்து கும்பிடுறாங்க. கார்த்தி எல்லாம் முன்னாடியும் ப்ளீஸ் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி வந்துட்டு அதை பார்த்ததும் விருட்டுன்னு வந்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டிருப்பான், அவளை இதுக்கு மேலே விடவே கூடாது, என்ன பண்ணுற பாரு, சே அவன் மூஞ்சி எத்தனை நாள் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், பார்க்குற மாதிரி வந்துருச்சே, இதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே நைஸாக வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, சம்மந்தம் இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவமாக கிளம்பிற. இங்கிட்ட வந்துட்டு ரேவதி பார்க்குறாங்க. அப்போ இவங்க தான் நம்ம பாட்டி அப்பா வந்துட்டு பேசியிருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திராவுக்கு வந்துட்டு ஒரு யோசனையாக இருக்குது, இவன் எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ உணர்ச்சி பேசப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்திங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.